வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கும்ப ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்களை பெறுவதை விட உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் தயார்படுத்தி கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம். எப்ப பார்த்தாலும் நம்ம ரொம்ப நெகட்டிவாவே இருக்கோம், நம்மளுடைய சூழ்நிலை சரியில்லையா இல்ல நம்மளே சரியில்லையா அப்படின்ற மாதிரியான நிறைய கும்பராசி என்பர்களுக்கு எல்லாம் மனதளவுல பாதிப்புகள் கூட அதிகமாக வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துல. ஏன்னா உங்களுடைய ராசி மீது ராகு பயணிக்கிறதுனால திடீர் இழப்புகள், உங்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சில இழப்புகள்லாம் இருந்திருக்கும். நீங்க சிறுக சிறுக சேமித்த பணம் கூட இந்த கடந்த காலத்துல உங்களை விட்டு கைவிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ உங்களுடைய குடும்பத்திற்காகவோ சேர்த்து வைத்த பணம் எல்லாமே திடீர்னு ஏதோ ஒரு உங்களுடைய மைண்டே பாத்தீங்கன்னா ஒரு வலுவிழந்து போய், அதாவது அந்த டயத்துல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு அந்த பணத்தை எல்லாத்தையுமே நீங்க இழந்திருப்பீங்க. ஆன்லைன் மூலமாக ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல நீங்க அதை இழந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களின் மனநிலையாகப்பட்டது மிகவும் மோசமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு. இப்போ அதற்குண்டான ஒரு நிவர்த்தியாய் பெறுவதற்கு உண்டான ஒரு டைம் தான். நீங்க உங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தேடல்கள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து நீங்க மாறாக நடக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. குடும்ப ரீதியாக பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான அவமானங்கள், அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதற்குண்டான ஒரு தருணங்கள் கூட உங்களுக்கு வந்துருச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கால நெருக்கடியினால அந்த குடும்பத்துல இருந்து அதனுடைய சோதனைகளை, தேவையில்லாத தொந்தரவுகளை எல்லாத்தையுமே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு பாரத்தை மனதுல சுமந்துட்டு தான் வெளியில நடந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஆவணி மாதத்துல இருந்து அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நமக்கு ஒரு 90% துன்பங்கள் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 5% நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்ற அளவுக்கு மனம் நொந்து போய் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு தெய்வ அருள் அப்படின்றது இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தெய்வ பிரார்த்தனை தான் உங்களை இந்த மாதத்துல காப்பாற்ற போகுது. நிறைய சிக்கல்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, அதுல இருந்துலாம் அந்த தெய்வம் உங்களை முழுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருந்தாலும் அந்த தெய்வ சங்கல்பம் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தெய்வ சங்கல்பம் தான் அந்த வேலை இழப்புகள்ல இருந்தெல்லாம் உங்களை இந்த மாதத்துல காப்பாற்ற போகுது. வேலை இழக்காம இருக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு தெய்வத்தை வேண்டணுமோ அந்த அளவுக்கு தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது முழுமையாக அந்த
தெய்வ சங்கல்பம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள்னா என்ன பாத்தீங்கன்னா, இடியாப்ப சிக்கல் தான். இந்த பக்கமும் பிரிக்க முடியாது, இந்த பக்கமும் பிரிக்க முடியாது. எந்த பக்கம் போனாலும் தொழில்ல மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள். அந்த நஷ்டத்துல இருந்து உங்களால வெளியில வரவே முடியல. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தாண்டி நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தீர்ற பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட மிக பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சில ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு ஒரு நபர் உங்களுக்கு உண்டான தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது எந்த நபர், எப்படி வருவார், எந்த நேரத்துல வருவார், எதுவுமே உங்களால தீர்மானிக்க முடியாது. அந்த நபர் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் சொன்னேன், அந்த தெய்வ சங்கல்பம் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதம் முழுமையா இருக்கு. அந்த தெய்வ ரூபம் யார் மூலமாக வேணாலும் வரலாம். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அந்த தெய்வமே உங்களுக்கு முன்னாடி நின்று நீ வா என் கூட பின்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக நடக்க போகுது. அதனால எந்த விதமான ஒரு நெகட்டிவான விஷயங்களும் பத்தி யோசிக்காதீங்க. இப்போதைக்கு உங்களுடைய மனநிலையை நீங்க ஃபிட்டா வச்சுக்கணும். அதற்கு உண்டான ஒரு அமைப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பயணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சி, குழந்தைகளின் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் சம்பாதிக்காம வெட்டியாகவே இருந்த இந்த குழந்தைகள், கும்பராசி என்பர்களின் குழந்தைகள் இந்த மாதத்துல இருந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அவங்க படிக்காம இருக்கும்போது அந்த வேலை வாய்ப்புன்றது கிடைக்கல. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இதுல உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால பலன் நல்ல தசாபுத்தியில இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஒரு நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மேடம், எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே இல்லை, எப்ப பார்த்தாலும் நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், என்ன மாதிரியாக ஒரு போல்டான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனாலும் என்னுடைய மனம் வெறுத்து போய் நான் எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகையிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துல இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு கெடுதலான தசாபுத்தி இருக்கு அப்படின்னா உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவையில்லாத ஒரு சம்பவங்களுக்கு நீங்க போய் அடிமையாகக்கூடிய ஒரு நேரம், தேவையில்லாத இல்லீகல் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆளாகக்கூடிய ஒரு நேரம், ஒரு ஒரு ஆறுதலை எதிர்பார்க்க போய் தேவையில்லாத ஒரு உறவுகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே அந்த கெடுதலான தசாபுத்தி இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதிரியான கெடுபலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.